நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே அரச மரத்தடியில் படுத்துறங்கிய கூலி தொழிலாளியிடம் பணம் பறிக்க முயன்ற போதை ஆசாமி அவரை கண்மூடித்தனமாக தாக்கி அத்துமீறிய அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வேலை செய்த அசதியில் மரத்தடியில் படுத்துக் கொண்டிருந்த தொழிலாளியிடம் பிக் பாக்கெட் அடிக்க முயன்ற இந்த திருடன் அவர் உஷாராகிவிட்டார் என்று தெரிந்ததும் பிரச்சனையை கிளப்பி வயதானவர் என்றும் கூட பார்க்காமல் மனசாட்சியின்றி வெளுத்து வாங்கும் அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சாலை அக்ரஹாரம் காவேரி கரையோரம் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக கூலி தொழிலாளியான சரவணன் என்பவர் வேலை அசதி காரணமாக அரச மரத்தடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த சமயம் ஆற்றங்கரையோரம் கஞ்சா அடித்துவிட்டு வந்த திருடன் மணிகண்டன் மெதுவாக சென்று படுத்துக் கொண்டிருந்த அவருக்கு அருகில் அமர்ந்து வேட்டி பாக்கெட்டுக்குள் கைவிட முயன்றுள்ளார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட சரவணன் மணிகண்டனிடம் என்ன செய்கிறாய் என கேள்வி எழுப்பியதும் பதறிப்போய் அவரையே எதிர்த்து கேள்வி கேட்டு, யார் நீ, உனக்கு என்ன இங்க வேலை, யாரை கேட்டு இங்கு படுத்துள்ளாய் என எகிரி கொண்டு அவரையே தாக்கி அத்துமீறி இருக்கிறான். இதனை கண்டு அங்கு ஓடி வந்த மணிகண்டனின் கஞ்சாமேட்டான சங்கரும் அப்பாவி கூலி தொழிலாளியை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கினான். போதை ஆசாமிகளிடம் அடி வாங்கிய கூலி தொழிலாளி கிறுகிறுவன ஆகி மயக்கமடையும் நிலைக்கு சென்றபோதும் கூட மனமிறங்காத அந்த அயோக்கியர்கள் வாளியில் தண்ணீரை பிடித்து ஊற்றி மயக்கம் தெளிய வைத்து மீண்டும் கடுமையாக தாக்கத் தொடங்கினர். அடிக்கும் போது கூட காது கூசும் அளவுக்கு ஆபாசமாக திட்டி வெறித்தனமாக அடித்திருக்கின்றனர். கூலி தொழிலாளி அலரும் சத்தம் கேட்டு உள்ளூரை சேர்ந்த ஒருவர் நடந்ததை பற்றி கேட்கும் போது முன்னுக்கு பின் முரணாக பேசி சரவணன் மீது பழியை போட்டு போதை ஆசாமிகள் எஸ்கேப் ஆகியுள்ளனர். போதை ஆசாமிகளின் தாக்குதலால் படுகாயமடைந்த சரவணன் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 7 தையல்கள் போடப்பட்டுள்ளது. கஞ்சா ஆசாமிகளின் அராஜகம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் மணிகண்டனையும் சங்கரையும் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து போதை ஆசாமிகளால் மக்கள் பொதுவெளியில் நடமாடக்கூட அச்சப்படும் சூழல் உருவாகியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போலீசார் இதுபோன்ற சமூக விரோத கும்பலை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் தங்கமணி.